ஹாய் மக்களே, எதிர்நீச்சல் சீரியலில் இப்போ புதுசாக நியூன்ச்சி கொடுத்துருக்க அன்புக்கரசி. அவங்க யார், அவங்கள பற்றி தெரியாத சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதிர்நீச்சல் சீரியலில் ஆதிகுணசேகரர் அண்ட் ஈஸ்வரி இவங்களோட பையனான தர்ஷன் இவங்களுக்கு பேரா இப்போ நியூன்ச்சி கொடுத்துருக்க அன்புக்கரசி. இவங்களோட ரியல் நேம் ஷெரின். இவங்கள நம்ம எல்லாருக்குமே பாக்கியலட்சுமி மயுவா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த சீரியலில் ரொம்ப சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. எதிர்நீச்சல் அன்புக்கரசி அதாங்க ஷெரின். இவங்க அக்டோபர் 12, 2011 அப்போ சென்னையில் தான் பிறந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கு 13 வயது ஆகுது. இவங்க அப்பா பேர் ஜமால், அம்மா பேர் சுமையால். இவங்க ரொம்பவே சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு மூவியில் சைல்டு ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. 2017 வெளியான சத்யா அப்படிங்கிற திரைப்படம் மூலியமாக தான் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக சினிமாவுக்கு அறிமுகமாகறாங்க. அண்ட் அதனைத் தொடர்ந்து டிராஃபிக் ராமசாமி அப்படிங்கிற திரைப்படத்தில் தளபதி விஜய் அவங்களோட அப்பாவான S.A. சந்திரசேகர் அவங்களுக்கு பேத்தியாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்டர் உதயநிதி அவங்களோட திரைப்படமான இப்படை வெல்லும் இந்த திரைப்படத்திலையும் இவங்க நடிச்சிருப்பாங்க. ஸோ இப்படி தொடர்ந்து சைல்டு ஆர்டிஸ்டான் சில மூவிஸ்லையும் நடிச்சிருக்காங்க. இப்போ விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற பாக்கியலட்சுமி சீரியலில் மயு அப்படிங்கிற கதாபாத்திரத்தை நடித்து ரொம்பவே பிரபலமான இவங்க ஃபஸ்ட்டு சீரியலில் நடித்தது சன் டிவியில் தான். சன் டிவியில் ஒளிபரப்பான பாசமலர் அப்படிங்கிற தொடர் ரொம்பவே ஹிட் ஆனது அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரியலில் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக தான் இவங்க நடிச்சிருப்பாங்க. ஆக்ட்ரஸ் குஷ்பு அவங்களோட சீரியலான லக்ஷ்மி வந்தாச்சு இந்த சீரியல்லையும் நடிச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 90s கிட்ஸோட ஃபேவரட் சீரியலான பைரவி இவள் ஆவிகளுக்கு பிரியமானவள் இந்த சீரியலையும் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக இவங்க நடிச்சிருப்பாங்க. இப்படி இவங்களோட சின்ன வயசுலேயே சன் டிவி சீரியல்ஸில் சைல்டு ஆர்டிஸ்டாக நடித்ததுக்கு அப்புறமா தான் விஜய் டிவியில் ஒளிபரப்பான மௌனராகம் அப்படிங்கிற சீரியல்லையும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மௌனராகம் சீரியலில் ஒன் ஆஃப் த லீடாகவே இவங்க தான் நடிச்சிருப்பாங்க. ஸ்ருதி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் தான் ஒரே சீரியல்லேயே நெகட்டிவ் கேரக்டர்லையும் நடிச்சிருப்பாங்க. அட் த சேம் டைம் பாசிட்டிவ் கேரக்டராகவும் நடிச்சிருப்பாங்க. ஒரு குழந்தை நட்சத்திரமாக அவங்களோட ஆக்டிங்கை ரொம்பவே யதார்த்தமாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ மௌனராகம் ஸ்ருதியா ரொம்ப சின்ன வயசுலேயே ஆக்ட் பண்ணியிருந்த இவங்க அண்ட் அதுக்கப்புறமா இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் மயு அப்படிங்கிற கதாபாத்திரத்திலும் நடிச்சிட்டு வராங்க. மௌனராகம் சீரியலில் ஸ்ருதி அப்படிங்கிற கதாபாத்திரம் மூலியமாகவே பிரபலமான இவங்க பாக்கியலட்சுமி சீரியலில் மயு அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு அப்புறமா ரொம்பவே பிரபலமாயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ பாசமலர், பைரவி இந்த சீரியல்களை தொடர்ந்து அகைன் சன் டிவிலே இப்போ எதிர்நீச்சல் சீரியலில் அன்புக்கரசி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிக்க வந்திருக்காங்க. ஸோ எதிர்நீச்சல் சீரியல் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னும் பாக்கியலட்சுமி மயு அவங்களோட ஆக்டிங் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கணும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சினிமா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.